Hi friends, welcome to Kirti Veetu Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு மஷ்ரூம் வச்சு ஒரு கிரேவி டைப் டிஷ் பார்க்க போறோம். செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி. இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி, ரொட்டி, நான் அது மாதிரி இருக்கு. எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். வாங்க இப்போ இந்த டிஷ் செய்யறதுக்கு என்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம், நான் 2 வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணிருக்கேன். தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப, கொத்தமல்லி கொஞ்சோண்டு, வரமிளகா வறுத்து அரைக்கிறதுக்கு என்கிட்ட நீ காரம் இல்லாத மிளகா அப்படிங்கிறதுனால நான் ஒரு 6 ல இருந்து 7 மிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப இந்த மிளகா எடுத்துக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனியா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா. சப்போஸ் நீங்கள் பச்சை மிளகா காரம் சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் மஷ்ரூம் வாங்கி வாஷ் பண்ணி 2ஆக கட் பண்ணியிருக்கேன் நான். அண்ணன் தாளிக்கிறதுக்கும் வறுத்து அரைக்கிறதுக்கும், இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு பட்டை 2 ஏலக்காய், கல்பாசி, ஜாவத்ரி, கிராம்பு. நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு இலை, கொஞ்சோண்டு பட்டை எடுத்திருக்கேன். இப்போ நான் வாங்க இப்போது இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனை வச்சுக்கிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரம் நல்லா சூடானதும் ஏலக்காய், இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு, ஜீரகம், மிளகு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் நல்லா குக் பண்ணுங்க. அது நல்ல அந்த சோம்பு வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு மாறும். அது போல் நல்ல வாசமும் வரும். இப்போ நீங்கள் சோம்பையும் ஜீரகத்தையும் நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா, வரமல்லி இது ரெண்டுத்தையும் நல்லா வறுக்கணும். இதில் நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு மிளகா நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா வறுபடணும் அப்படிங்கிற ரீசனுக்காக நான் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு ட்ராப் கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருளையும் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கிளறு கிண்டி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ நான் வறுத்த பொருள் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன். நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேம் அதே பேன்லேயே போட்டு நல்லா அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தேங்காய் நல்லா ஈரப்பதம் போயிடுச்சு. இப்போ இதையும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே சூடோட மிக்ஸி ஜார் அரைக்கக்கூடாது. ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போது இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு கடாய் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, இலை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே எண்ணெயிலேயே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வதங்கினதும் ஆனியன்,
ஆனியன் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். ஒரு கரெக்டாக இது ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அந்த இஞ்சி பூண்டோட வாசம் நல்லா போகிற வரைக்கும் வெங்காயத்தோடு சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட வாசம் போயிடுச்சு. இப்போது இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆகணும். மினிமம் 1லேருந்து 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போது இது 75% நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுலேருந்து எண்ணெய் வெளில வருது. இது நல்லா வதங்கிருச்சு, தொக்காட்ட நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா மஷ்ரூம் மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லா மஷ்ரூமும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, அந்த மசாலா அரைச்ச தண்ணி. இது நம்ம எல்லாமே ராவாக அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால குக்கிங் டைம் நார்மல் குக்கிங் டைமை விட 2-3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கும். இப்போ நான் இந்த கிரேவிக்கு இந்த கப்பால் 2.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா இது கொதிக்கணும். க்ளோஸ் லிட் போட்டு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இது நம்ம நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் நார்மல் கடாய் யூஸ் பண்ணுறீங்கன்னா கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைனா தேங்காய் போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்துருச்சு. சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, நான், பூரி எது கூட வேணால் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இது மேலே தூவி விட்டு சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பரான டேஸ்டியான செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.